பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். டாஸ்மாக் கடைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கான முக்கிய பரிந்துரைகள் டாஸ்மாக் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் கிடங்குகளில் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 23,000 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். 2003ஆம் ஆண்டு டாஸ்மாக் சில்லறை மதுபான விற்பனையை அரசு ஏற்றுக்கொண்ட போது சுமார் 35,000 பேர் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். தற்போது சுமார் 23,000 பேர் பணியாற்றி வரும் நிலையில் பணி நிரந்தரம் செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான முன்மொழிவு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே. விக்னேஷ் தலைமையில் நடைபெறும் டாஸ்மாக் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் நிதித்துறை, உள்துறை மற்றும் வணிக வரித்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். இந்த முன்மொழிவில் ஊழியர்களின் பணியை நிரந்தரம் செய்வதுடன் ஊதிய உயர்வு வழங்குவது மற்றும் ஓய்வு பெறும் வயதை தற்போதைய நிலையிலிருந்து 60ஆக உயர்த்துவது உள்ளிட்ட பரிந்துரைகளும் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மேற்பார்வையாளர்களுக்கு மாதம் 17,850 ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது. விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயும், உதவி விற்பனையாளர்களுக்கு 14,340 ரூபாயும் ஊதியம் வழங்கப்படுகிறது. புதிய திட்டம் அமலுக்கு வந்தால் ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயரக்கூடும் என்றும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பணி நிரந்தர கோரிக்கைக்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதை தடுப்பதற்கும் ஊழியர்களின் பணிநிலையை மேம்படுத்துவதற்குமான அரசின் முக்கிய நடவடிக்கையாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது.